இந்த வழி தானே போறாரு வராரு. அப்போ இது உள்ள என்ன கடை இருக்குன்னு தெரியும்ல. இப்போ மட்டும் இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது சட்டம் நாத்துக்கு. கொலை கொள்ளை மற்றபடி எதுவாக இருந்தாலும் கடைக்காரங்க வந்து குழந்தைகளோட வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரியான கடைகள் அவசிய தேவைதான். நாங்கள் தான் அது ஆரம்பிச்சது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ஆமாம், தந்தார். என்ன முன்னாடி பீச்னாலே லவர்ஸ் பார்க் தான் இருக்கும், இப்போ அப்படி இல்லைல்ல. இது அப்படியே இருந்தாலும் இந்த ப்ளூ பீச் புதுசாக வந்தது. இதை யாரும் போடவே சொல்ல. எதுக்கு இது வேஸ்ட்டாக போடணும்? இந்த கடை எடுத்துட்டாக்கா மக்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை. ட்ராஷ் தான் அதிகமாகும், வாட்டர் பாட்டில்ஸ் அதுதான் ட்ராஷ் தான் அதிகமாகுது. இப்போயே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கடைங்க உள்ளேயே வந்துட்டு போகிறாங்க. அதனால என்ன ஆயிடுது, வேஸ்ட் வரமாட்டாங்க யாருமே உள்ள. வெளியிலே இருந்து அப்படியே போயிடுவாங்க. இந்த ஆட்சி அவர் தக்க வைக்கணும்னா இந்த இருக்கிறது நல்லது. குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஜாலியாக விளையாட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்குது. இந்த கடையை எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது? எல்லாம் வந்து நான் கவர்மெண்ட் வேலையை செய்கிறோம். நாங்கள் ஒரு மாதிரி வந்தால் நல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து குழந்தைங்களுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்களுக்கும் வந்து நல்லா உட்கார கொள்ளலாம். நல்ல வந்து ஒரு ஏழைங்க எல்லாமே வந்து ஏழைங்கன்றதுனால தான் வந்து நாங்கள் ரோட்டில் வந்து நிற்கிறோம். உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையில் தான் இருக்கும். உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இங்கே இருக்க கடைகள் எல்லாம் வந்து அகற்ற சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபைடு பீச்சாக வந்து மெரினாவை பாதி பகுதிக்கு வந்து மாற்றிருக்காங்க. இன்னும் மீதி பகுதியை வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபைடாக மாற்ற போகிறாங்க. அதுக்காக தான் இந்த கடைகள் எல்லாம் அகற்றி வேறு இடத்துக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்படி மாற்றுறதால இந்த வியாபாரிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொலை கொள்ளை மற்றபடி எதுவாக இருந்தாலும் கடைக்காரங்க வந்து நாங்கள்லாம் போய் பார்ப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போய் பார்க்குறாங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் பாதுகாப்பு மக்களுக்கு உண்டு. இந்த கடை எடுத்துட்டாக்கா மக்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை. ஃபாரின்ல எல்லாம் வந்து நம்ம பார்ப்போம்ல, முன்னாடிலாம் வந்து அங்கே இருக்கும்போது நல்லா நீட்டாக இருக்குது, பீச்சு போகும்போது அங்கே பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இந்த மாதிரி இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. லாஸ் வருங்க, லாஸ் தான் வரும். அங்கே போட லாஸ் வரும், இங்கே போட லாபம் வரும். எல்லாம் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்? இங்கே வந்து எல்லாம் வருவாங்கக்கா, அங்கே யாரும் வரமாட்டாங்க. லைனில் விட்டா ஜனங்க இப்போ எப்படின்னா ரோடு இருக்குது, மெயின் ரோடு இருக்குது, வருவாங்க. சரி இப்படி போகிறவங்க இப்படி வாங்குவாங்க. அப்படி இருந்தால் லைனில் போட்டால் போக மாட்டாங்க யாருமே. ஃபஸ்ட்டு அது மாதிரி தான் போட்டாங்க. ஃபஸ்ட்டு அது மாதிரி வர ஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு திருப்பி எல்லாம் வந்துட்டோம். திருப்பி இப்போ அங்கேயே போக சொல்கிறாங்க. இது கோவாக்கு ஈக்குவலாக நாங்கள் கொண்டு வர மாதிரி அங்கே வந்தால் தான் தெரியும் கோவாவா இல்லை மெரினா பீச்சான்ட்டு. அதுக்குன்னு யார் வயிற்றுல அடிக்கக்கூடாது, புரியுதா? கடை எடுங்க, கடை எடுத்து ஓரமாக போட்ட கூட கவலை இல்லை. குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஜாலியாக விளையாட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்குது. இதை எடுத்தால் எங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடும். இது இருக்கிறதால எங்களுக்கு வாழ்வாதாரம் இதுதான். இதை எடுத்துட்டு எங்களை வெளியில் போகணுன்னா எப்படி போக முடியும்? எங்களுக்கு இது வாழ்வாதாரம், இது எங்களுக்கு தேவை. இது அப்படியே இருந்தாலும் இந்த ப்ளூ பீச் புதுசாக வந்தது. இதை யாரும் போடவே சொல்ல. எதுக்கு இது வேஸ்ட்டாக போடணும்? ஸோ கொஞ்சம் ப்ளசண்ட்டாக அமைதியாகவும் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நிறையா ஃபோட்டோ பூத்லாம் நிறையா இருக்குது, ஃபோட்டோ பூத்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் குழந்தைங்க சில்ட்ரன் ப்ளே ஏரியா நல்லா இருக்குது. வியாபாரம் தான் பண்ண முடியும். கொள்ளையை அடிக்கிறாங்க. இல்லை வியாபாரம் பண்ணால் சோறு, இல்லைன்னா இல்லை. உயர்நீதிமன்றம் மக்களுடைய மனநிலையை தெளிவாக தெரிஞ்சு சொல்லுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், இந்த அரசை பொறுத்த வரைக்கும் அதை முறைப்படுத்தி கொடுத்துருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஜனமே வேஸ்ட் வரமாட்டாங்க யாருமே உள்ள. வெளியிலே இருந்து அப்படியே போயிடுவாங்க. இந்த ஆட்சி அவர் தக்க வைக்கணும்னா இந்த இருக்கிறது நல்லது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஐ ஹேவ் அ கிட். காலையில் கொண்டு வந்தேன்னா ஒரு 4 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட அவனுக்கு இங்கேயே செலவாயிடும். பிகாஸ் கிட்ஸ் விளையாடுறதுக்கும் இடம் நல்லா இருக்குது. நான் அந்த எலெக்ஷன் வரும்போதே சொன்னேன், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. நாங்கள் எங்கள் வீட்டாடி சேப்பாக்க தொகுதி எங்களுது. ஒன்றே நாங்கள் தான் வந்துக்கிறோம். அந்த வீடியோ பாருங்கள் போட்டு. நாங்கள் தான் அது ஆரம்பிச்சது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. ஆமாம், தந்தார். என்ன ஒரு மாதிரி வந்தால் நல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து குழந்தைங்களுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்களுக்கும் வந்து நல்லா உட்கார கொள்ளலாம். நல்ல வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. அந்த உட்கார இடம் நிறைய ஃபோட்டோ அந்த
செல்ஃபி பாயிண்ட்டு அந்த மாதிரிலாம் நிறைய அந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் அதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அது அப்ரிஷியேட்டபிள் தான். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்களா? இத்தனை நாள்ல நீங்க எடுக்கணும், அந்த ஏதாவது அரசு அது சார்பா எடுத்தாக்கா அது வந்து சங்கத்துக்கு தான் தெரியும். அரசு சார்பில் வந்து எதுவாக இருந்தாலும் எங்கள் சங்கம் தான் நிர்வாகம் பண்ணும். இதுக்கு முன்னாடி இந்த மெரினா எப்படி இருக்கு, இப்போ இருக்க மெரினா எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி காலியாக இருந்துச்சு. வந்து பீச்சை பார்த்துட்டு கடையை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, ரிலாக்ஸ் ஆகுறதுக்கும் சரி, நிறைய குழந்தைங்க விளையாடுறதுக்கு, நம்ம உட்காரதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. சமாளிக்க முடியுமா? அந்த கடையை வந்து வேற இடத்துக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. கடையை மாற்றி எது கொடுத்தா எப்படி வராங்க ஜனம்? எதுவுமே வராது. அவர் நினைக்கிற மாதிரி எல்லா ஜனமும் உள்ளே வரும். ஜனமே வேஸ்ட் வரமாட்டாங்க யாருமே உள்ளே. வெளியிலே இருந்தால் அப்படியே போயிடுவாங்க. இந்த ஆட்சி அவர் தக்க வைக்கணும்னா இந்த இருக்கிறது நல்லது. எல்லாரும் வந்து காசு கொடுத்து வெளியில் போவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் திஸ் இஸ் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ப்ரெஷியஸாக தான் பார்க்குறோம். நல்லா இருக்குது. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நைஸ். இன்னும் என்ன தரணும்? 1000 ரூபாய் போடுறாரு மக்களுக்கு. இதை இப்போ 3000 வர கொடுக்க போகிறாரு. வாங்க போகிறோம். இன்னும் என்ன வீடியோவில் இப்போ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபைடுக்கு உட்பட்ட இடங்கள்ல இந்த கடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, இது எல்லாமே அகற்றி வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரியும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை வரவேற்கிறீங்களா? உங்களுக்கு ஈஸி தான்? கண்டிப்பாக வரவேற்கிறேன். ஏன்னா இப்போ கடை உள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக வந்து ட்ராஷ் தான் அதிகமாகும். வாட்டர் பாட்டில்ஸ் அதுதான் ட்ராஷ் தான் அதிகமாக வந்து. இப்போயே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கடைங்க உள்ளேயே வந்துட்டு போகிறாங்க. அதனால என்ன ஆகிடுது, உள்ளே வர அந்த ஒரு வைபை மாற்றிடுது, மூடே மாற்றிடுது. குப்பையாக இருந்துச்சுன்னா இப்போ க்ளீனாக இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்? இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஒரு குப்பை கூட இல்லை. இந்த கடையை எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது? எல்லாம் வந்து நான் கவர்மெண்ட் வேலையை செய்கிறோம். நாங்கள் இல்லை, பொழைச்சி வியாபாரம் பண்ணால் தான் பொழைப்பு. சோறு வியாபாரம் பண்ணால் தான் சோறு. மற்றபடி இப்படி இருக்கும்போது நாங்கள் கடையை எடுத்துகிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரியும் தமிழக அரசு சொல்லியிருக்கு. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை இங்கே இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தூரமாக வைக்காமல் இது பீச் பக்கத்துலேயே நம்ம ரோடு அந்த சைடு வச்சுனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே பீச்சை பார்த்துட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி கரெக்டாக இருக்கும். இதை போட்டுட்டு இதை எடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பதிலாக வேற இடத்துல லைன்ஸ்ல நாங்கள் வந்து வேண்டாம், எங்களுக்கு இதே மாதிரி இருந்தாலே போதும். பீச்சு இதே பீச்சு தான் எங்களுக்கு வேணும். இதான் பழைய பீச்சு. இந்த பீச்சு தான் பெஸ்ட்டு. வேறு எந்த பீச்சும் பெஸ்ட்டு கிடையாது எங்களுக்கு. ஏன்னா இந்த ப்ளே ஏரியா தனியாக அலோகேட் பண்ணியிருக்காங்க, இங்கே படிப்பகம்னு தனியாக உருவாக்கியிருக்காங்க. இதை ரெகுலேட் பண்ணி ஒரே இடங்களில் முறைப்படுத்தப்பட்டதாக இருந்ததுன்னா நல்லதாக தான் இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக் வர்றவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும், ஈவினிங் வர்றாங்க, குழந்தைகளோடு வர்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது மாதிரியான கடைகள் அவசிய தேவை தான். ஆனால் முறைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக நான் பார்க்குறேன். நான் முறைப்படுத்துறது நல்லது தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இங்கே கடை வச்சிருக்கீங்க? எல்லாரும் இருக்கிறாங்க. 50 வருஷம் 20 வருஷம் தலைமுறையாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் இங்கே. நானே வந்து 55 வருஷமாக இருக்கேன். எனக்கு 72 வயசு ஆகுது. 52 வயசு 55 வயசில் நான் இருக்கிறேன். இதே கரும்பு கடை தான். அப்படி இருக்கும்போது என்னோட நிறைய சீனியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே பாதிக்க தானே செய்வாங்க. கிளென்லினஸ் எல்லாம் அதே மாதிரி மெயின்டைன் பண்ண அதுக்காக சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்காக ஒரு வழிமுறைகள் வகுத்து, ஏன்னா காலாகாலமாக இங்கே விற்பனை செஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வாழ்வாதாரமும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணி அதை நீட்டாக இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ப்ளூ ஃப்ளாக்னு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க இன்னும். இப்போ இந்த கடையை தூக்கிட்டு போய் நான் வெளியில் போட முடியுமா? வெளில இருக்க ரோட்டில் பிளாட்ஃபார்மில் கடை போடுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இப்போ அவங்கள நீங்கள் எடுங்க, நாங்கள் எடுத்துன்னு வந்து அங்கே போட போகிறோன்னு சொன்னால் விட்டுருவாங்களா? அவங்க விட்டுருவாங்களா எங்களை? சொல்லுங்கள். பாரிஸில் நடக்குது பாருங்கள், அது மாதிரி தான் இங்கேயும் நடத்துவாங்க. இல்லை, இடம் மாற்றம்னு சொல்கிறத விட முறைப்படுத்தப்பட்டதாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். நான் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வேஸ்ட் மேனேஜ் பண்ணுறது, அந்த கடையில் இவங்க வந்து வேஸ்ட் வருதுன்னு சொன்னால் அந்த வேஸ்ட்டை ப்ராப்பராக அவங்களே மேனேஜ் பண்ணிக்கணும். அதை திரும்ப ரீகலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். அந்த பொறுப்புணர்வோடு அந்த கடைக்காரர்களும் சேர்ந்து நடந்துக்கணும், பப்ளிக்கும் சேர்த்து. இது ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா எல்லாருடைய பங்களிப்பும் அதில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கடைகளை அகற்ற வேண்டிய அவசியம் ஏற்படாது. முறைப்படுத்தப்பட்ட கடைகள் கண்டிப்பாக தேவைன்னா பீச்சு தெரியணும்னு போகிறதுனால வந்து எல்லாருமே வந்து நேராக தான் இறங்கி போன ஈடே நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதே மாதிரி தான் வந்து இந்த கடைங்களை நேராக ஒரு லைன் போட்டாங்கன்னா எல்லா ஜனமும் நேராக அவங்க இஷ்டத்துக்கு இறங்கி போய்கினே தான் இருப்பாங்க. லைனுக்கு யாரும் வரணும் அப்படின்றதெல்லாம் வரமாட்டாங்க. பாரிஸில் கூட தான் அரசாங்கம் இது கொடுத்துருக்காரு. நாங்கள் லெட்ரு வந்துச்சு, நாங்கள் கடையெல்லாம் எடுக்க சொல்கிறாங்கன்னு எடுக்கிறாங்க, கடை போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு பீச் கடை போடுவோம் நாங்கள். அதனால பிரச்சனைன்னு பண்ணாங்கன்னா எல்லா கடைக்காரங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க தான் இருக்கும். கிட்ஸுக்கு தான் இது, பெரியவங்களுக்கு தான் இது இல்லாமல் ஆல் ஸ்டேஜ். முன்னாடி பீச்னாலே லவர்ஸ் பார்க் தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லைல்ல.
எல்லாருமே வரோம்ல, ஃபேமிலிஸ் எல்லாம் வரோம்ல. ஸோ முடியாதவங்க கூட வரலாம்ல. முடியாதவங்க கூட வீல் சேர் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ வந்து சாப்பாடு கட்டின்னு வந்து கண்ட இடத்துல உட்காந்து சாப்பிட்டு தான் அப்போ போனாங்க. இப்பயும் அதே தான் பண்ணுவாங்க. இப்போ லைனாக கடை இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் உட்காந்து கடைங்களில் உட்காந்து சாப்பிட்டு எங்களுக்கும் வியாபாரம் ஆகுது, அவங்களும் ஏதாவது ஒரு இப்போ சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. எங்களுக்கு இப்படி இருக்கிறது தான் நல்லது, லைன் போகிறது நல்லது இல்லை. எங்களுக்கு கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணால் எங்கள் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். இந்த கடைகள்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தப்பு இல்லை, எது அவசியம் தேவையோ ப்ளஸ் அடிஷ்னலாக ஹெல்த் கேரும் அவங்க குளிச்சுட்டு வந்து அவங்க மாற்றுறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்கிறது நல்லது தான் நான் நினைக்கிறேன். நான் அதில் மாற்று கருத்து இல்லை எனக்கு. என்ன சொல்லியிருக்காங்களே 3 விதமாக தான் 3 விதம் அந்த கடை மட்டும் தான் போடணும். அதாவது பொம்மை விற்கிற கடை, இதுக்கு அப்புறம் வந்து சாப்பாடு fancy கடை, அது சாப்பாடு கடை. மற்ற இப்போ சரி குளிக்கிறாங்க பீச்சில், குளிச்சுட்டு இப்போ பொம்பளை பசங்க கூட ட்ரெஸ்ஸு ஈரமாக வருதுங்க, ட்ரெஸ் வாங்கி போய் கூட மாற்றுங்களேன் பாத்ரூமில். அந்த கடையை வேணான்றீங்க. டேட்டோ கடை இருக்குது, அது அது வராங்க அவங்க நார்மலாக கூட்டிகிட்டு போகிறது தான் டேட்டோ கடைலாம். அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னா எதுக்கு இருக்கக்கூடாது? இப்போ புதுசாக பீச்சில் வந்தா இந்த கடைங்கள்லாம் அப்பத்துலேருந்தே பீச்சில் இருக்குது. அவர் அரசாங்கம் ஆள்றாரு தானே, அவருக்கு தெரியல பீச்சில் என்னென்ன இருக்குன்ட்டு. இந்த வழி தானே போகிறாரு வராரு, அப்போ இது உள்ள என்னென்ன கடை இருக்குன்னு தெரியும்ல. இப்போ மட்டும் இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது சட்டம் என்னத்துக்கு? சட்டம் போகிறதே வேஸ்ட்டு. அதனால் அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அவர் போனார்னா போதும். ஓகே மக்களே, மெரினால இருக்க அந்த ப்ளூ ஃபிளாக் கடற்கரை பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை வந்து மக்கள் கிட்ட கேட்டோம். அப்புறம் வந்து அந்த வியாபாரிகள் கிட்டேயும் கேட்டோம். வியாபாரிகள் வந்து இதை குறை சொன்னாலுமே டூரிஸ்ட்டாக வர அந்த சுற்றுலா பயணிகள் வந்து இது ரொம்பவே வரவேற்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கடற்கரையும் வந்து சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கணும், அதுக்கான வழிகளை வந்து அரசு சார்பில் எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம்.